ஹலோ விவசாயம் இப்போ நம்ம பார்த்து செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் இப்படிலாம் வந்து பொருள் தயார் பண்ணுறாங்களா, இப்படிலாம் வந்து பல விதமாக கண்டுபிடிப்புகள் இருக்கா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்மையான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஆனால் கடைசி வரை வீடியோ பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பொதுவாக பார்த்தோன்னா மரக்கட்டிலேருந்து பெரிய பெரிய கால்கள், இந்த மாதிரி அழகான கால்கள்லாம் எப்படி பண்ணாங்க நம்ம தெரியாது. அதை அழகாக வந்து எப்படி இவங்க மிஷின் மூலியமா செதுக்கி செம்மையாக வந்து இவங்க தயார் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பாருங்க, முட்டைகள்லாம் நம்ம கெட்டு போன முட்டை எப்படின்னு தெரியாது. இதே போல ஒரு லைட் வச்சு அடிச்சோம்னா இந்த மாதிரி தனியா வந்து அது தெரியுது. இதை விட இன்னும் பல விஷயங்கள் வந்து நமக்கு ஆச்சரியப்படுத்தும். அதே போல இந்த மரத்தை பார்த்தா இந்த மரம் எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு, இந்த மரத்தை எப்படி வந்து கட் பண்ணி எப்படி அடியோட வந்து பிடுங்கி எப்படி அடுத்த இடத்துல நடந்து பாருங்க. நம்ம பொதுவாக பார்த்தோம்னா ரோடு சைடில் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். மேலை நாடுகள்லாம் இப்படிதான் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி நவீனமா செயல்படுத்துறாங்க. அதே போல ஸ்ப்ரிங், நம்ம பொதுவாக பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் வந்து எப்படி தயார் பண்ணாங்க தெரியாது. அதே போல இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இப்படிதான் வந்து தயார் பண்றாங்க. அதே போல பல விதமான சின்ன சின்ன பொருட்களும் இந்த மாதிரி தான் தயார் பண்றாங்க. இந்த பல்ப்ல வந்து எப்படி அதோட மூடியை வந்து போடுறாங்க பாருங்க, அதோட அடிப்பகுதியை போடுறாங்க பாருங்க. இப்படிதான் வந்து பல்ப் வந்துட்டே இருக்கும், அடிப்பகுதி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே போல நம்ம சிலிண்டர், உருளைக்கிழங்கு பாருங்க எவ்வளவு அழகா வந்து கட் பண்ணி எப்படி வந்து வெளில வருது பாருங்க. இதுதான் நமக்கு இஷ்டா மாதிரி KFC போன்ற முக்கிய நிறுவனங்கள்லாம் இப்படிதான் தயார் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல நம்ம ஜெயின், பெரிய பெரிய ஜெயின்லாம் எப்படா தயார் பண்ணாங்கன்னு தெரியாது. அதே போலதான் இந்த மாதிரி தான் வந்து ராடுகளை கம்பியை வளைச்சி இந்த மாதிரி ஜெயின் தயார் பண்ணவங்க. அதுக்கு பிறகு அதை வெல்டிங் அடிச்சு அவ்வளவு அழகா அவங்க வந்து கையில கொடுத்துருவாங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்துருக்குன்ட்டு. அதே போலதான் இந்த நூல்கண்டு பாருங்க எப்படி வந்து சுத்த ரோலிங் ஆகுதுன்ட்டு. இந்த மாதிரி நூல்கண்டை இப்படிதான் வந்து ரோலிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வச்சு பாத்தல் மட்டும் போயிட்டே இருப்பாங்க. காங்கட்டு கலவை, இந்த மாதிரி வந்து குமாய கலவைலாம் வந்து செவுத்துல பூசுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு அழகா இவங்க மிஷின் மூலியமாவே இவங்க தேய்க்கிறாங்கன்ட்டு. நம்ம மாடுகளுக்கு பொதுவாக தீவனம் போடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தீவனம் போட்டால் இறச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தீவனத்தை வந்து இறக்க எப்படி இந்த மிஷினு அவ்வளோ அழகாக கூட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கு பாருங்க. அதே போல தான் நிறைய டயர்கள்லாம் வருஷம் மாசம் வந்து உருவாகிட்டே இருக்கு. வேஸ்டான டயர்கள்லாம் அவ்வளோ வந்து சேருது. அந்த டயர்கள்லாம் எப்படி இவங்க அவ்வளோ அழகாக வந்து அழிக்கிறாங்க பாருங்க. இப்படி தான் அந்த மிஷினில் கொடுத்து ஒவ்வொன்றா வந்து அழிப்பாங்க. அதே போல இன்னும் பல மிஷின்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்தும். இந்த மரத்தை பாருங்க எப்பற மரப்பட்டறையில மரங்களை கட் பண்ணதுன்னு நமக்கு வந்து ஆச்சரியப்படுத்துவோம். இந்த மாதிரி தான் வந்து மரங்கள்லாம் அப்படியே உள்ள போயிட்டே இருந்திருக்கும். அவ்வளோ அழகா மரங்களை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே போல நம்ம சின்ன சின்ன பிளேடு, அதாவது நம்ம ஒர்க்கிங் பிளேடுலாம் வந்து எப்படி தயார் பண்ண தெரியாது. இந்த மாதிரி தான் வந்து பிளேடு வந்துட்டே இருக்கும், அடிச்சு போயிட்டே இருந்திருப்பாங்க. அதே போல இந்த பைப் பாருங்க, நம்ம ஹோஸ், அதாவது போருக்கு போடுற இந்த ஹோஸ்லாம் வந்து எப்படி தயார் பண்ண நம்ம தெரியாது. இந்த மாதிரி தான் கோத்து இவங்க இந்த மிஷினில் விட்டாங்கன்னா அவ்வளோ அழகா ஹோஸ் வெளில வந்துடும். மரத்தை பாத்தீங்கன்னா மரத்தை கட் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மரத்தை வந்து எப்படி வந்து மிஷின் மூலயமாவே இவங்க கட் பண்ணி எவ்வளவு சூப்பரா வந்து துடு துடா கட் பண்றாங்க பாருங்க. அதே போல கிளைகள் கூட அவ்வளவு அழகா இது வந்து கழிச்சு விட்டுருது. இதே போல நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மால்கள்லாம் இந்த மாதிரி அழகான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அது எல்லாமே மிஷின் மூலயமாவே எப்படிதான் வந்து தயார் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல ஆச்சரியமா இருக்கும். ஆணிகள்லாம் பொதுவா எப்படி தயார் பண்ண தெரியாது. பொதுவா இந்த மாதிரி தான் ஆணிகள் தயாராகுது. அதாவது நீட்டு கம்பியா வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து கம்பியா வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் வந்து அழுத்த அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஆணைகள்லாம் வெளில வந்துட்டே இருக்கும். அதே போல தான் போல்ட் பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி கம்பி வந்து நல்லா பழுக்க வச்சிருவாங்க. அதை முனையில மட்டும் பழுக்க வச்சிருவாங்க. அதை வந்து ஒரு மிஷின் வந்து அடிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ அழகா வந்து இது வந்து போல்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து போவோம். அதே போல பலவிதமான பின்னுகள், ஸ்ப்ரிங்கு, இதெல்லாம் வந்து எப்படி தயார் பண்ண தெரியாது. இந்த மாதிரிலாம் வந்து பல விதமான விஷயங்கள்லாம் நமக்கு அழகா வந்து பண்ணி கொடுக்கறது லேத்து தான், அதாவது CNCC மிஷின் தான். இந்த மிஷின்ல பாருங்க ஒரு பெரிய ஒரு CNCC மிஷின்ல பல விதமான பொருட்கள் அழகழகா வந்து பண்ணுவாங்க. பெரிய பெரிய ராடுல உள்ள பெரிய இரும்புல உள்ள பொருள்லாம் இப்படிதான் தயார் பண்றாங்க.
அதே போல இந்த வீடியோ பாருங்க, நம்ம பொதுவா பார்த்தோம்னா இவர் நடந்து போயிட்டு இருக்காரு, திடீர்னு மயமா மறைஞ்சிட்டாரு. இந்த அட்டையை வச்சோம்னா எங்க போனாலும் அதுவாவே மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம அது பிரதிபலிப்பா வந்து கொடுத்துருக்கோம். ஆனாலும் பாருங்க எப்படி வந்து ஒளிஞ்சிருக்காங்கட்டு அதுல நின்று இருக்காங்க. ஆனா நமக்கு எதுவுமே தெரியல. இப்படியும் பல அதிசயங்கள் நடந்ததா இருக்கு. அதே போலதான் இந்த வீடியோ பாருங்க, இது ஐஸ் தான். ஆனாலும் அந்த ஐஸை வந்து எவ்வளவு அழகா எடுக்கிறாங்கன்ட்டு. இப்படிதான் வந்து ஃபுல்லா வந்து ஐஸா மாதிரி இருக்கும். அதை லைட்டா ஹீட் பண்ணா அப்படியே வந்து வெளியாகுது. அதே போலதான் இந்த வீடியோல நம்ம ஆச்சரியப்படுத்துற இன்னும் பல விஷயம் இருக்கு. அதாவது ஒரு பெரிய ஒரு வீட்டை நம்ம இவங்க எப்படி வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு வராங்க பாருங்க. இன்னைக்கு உள்ள நவீன காலம் இப்படிலாம் இருக்கா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுத்தலாம். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி உள்ள ஒரு பெரிய ஒரு வீட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி வந்து செஞ்சு அப்படியே வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சின்ன சின்ன பின்னெல்லாம் வந்து எப்படி தயார் பண்ண நம்ம தெரியாது. அதே போல தான் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிரும். அவர் வந்து ஸ்ப்ரிங்கை வச்சு எப்படி இந்த மிஷினை வச்சு அழகா எடுத்துறாரு. அதே போல தான் இந்த வீடியோ பாருங்க, பெரிய பெரிய மிஷின்லாம் விவசாயத்துக்கு பெரிய பெரிய டிராக்டர்லாம் இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கீரைகள்லாம் எப்படி அறுவடை பண்ணி எவ்வளவு அழகா வந்து ஏத்துது பாருங்க. அது மட்டும் கிடையாது, இதுல வெள்ளரிக்காய் வந்து எப்படி இவங்க பிரம்மாண்டமா ஏத்தி பிரம்மாண்டமா வந்து அறுவடை பண்றாங்க. நம்ம மொபைல்ல தான் இந்த மாதிரி மேப் வந்து பார்த்திருப்போம். மொபைலை நேச்சுரலா கொண்டு போறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்காரு இவரு. அந்த மேப்ல செட் பண்ணிட்டாரு. அந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. அதே போல நம்ம நூல்கண்டு நிறைய நூல்கண்டு வந்து பார்த்திருப்போம். அந்த நூல்கண்டுலாம் எப்படா வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னு கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம். இந்த மாதிரி தான் நூல்கண்டு பிரம்மாண்டமான நூலை வந்து அப்படியே நூல்கண்டு சின்ன சின்ன நூல்கண்டா சுத்திரும். அதே போல தான் நம்ம பெட்ரோல் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா போடுறதுக்கு பல விதமான மிஷின் வந்துருச்சு. அது போல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரி தான் பெட்ரோல் வந்து போடுவாங்க. அதை காரன் பண்ணா போதும், அந்த கார்ல இருந்து இதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்து எவ்வளவு பணம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது பெட்ரோல் செலுத்திடும். அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ எவ்வளவு அழகா இருக்குட்டு பார்க்கும்போது செம்ம அழகா இருக்குல்ல. அதாவது இவரு ஹெலிகாம் வச்சு எப்படி வந்து ஏற்கிறாரு பாருங்க. அதாவது இவர் எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த பக்கம் அழகா இந்த ஹெலிகாம் திரும்புது. அதே போல இந்த வீடியோல செம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு வீடியோ. நம்ம கத்தியோட பிடி வந்து எப்படி தயார் பண்ணாங்க பாருங்க. பொதுவா கத்தியை இந்த மாதிரி தான் தயார் பண்றாங்க. அது போலதான் பல விதமான இரும்பு பொருட்களும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க பெரிய பெரிய கட்டு கம்பிலாம் எப்படி தயார் பண்ணி வெளியே வருதுன்ட்டு. இது மட்டும் கிடையாது, இந்த வீடியோல எப்படி வந்து நம்ம உணவு சாப்பிடுற உணவு கூட இந்த மாதிரி தான் தயார் பண்றாங்க. காய்கறி எல்லாம் எப்படி கட் பண்ணி எப்படி போகுது பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா தண்ணீர் பாக்கெட்டு நம்ம சின்ன வயசுலாம் குடிச்சிருப்போம். இந்த பாக்கெட் எல்லாமே இப்படிதான் தயாராகி நமக்கு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவில் பாருங்க, பொதுவா நம்ம மரங்கள்ல கிளைகளை கட் பண்றது ரொம்ப கஷ்டம். இவர் எவ்வளவு அழகா கட் பண்ணி எப்படி வந்துட்டு இருக்காரு பாருங்க. அதே போல தான் இந்த வீடியோல எவ்வளவு டப்பி குட்டி இந்த மிஷின் மூலமா அழுத்துறாங்க. அடுத்த நொடி அது வந்து ஒரு சின்ன டப்பி மாதிரி அழகா வந்துருச்சு. அதே போல நம்ம சறுக்கிறத பார்த்திருப்போம். நம்ம கடல்கள்ல தான் இந்த மாதிரி சறுக்கி போறதை பார்த்திருப்போம். இதுக்குன்னே பிரேத்தமா ஒரு இடம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவில் உருவாக்கியிருக்காங்க. அந்த இடத்துல எவ்வளவு அழகா எவ்வளவு பயங்கரமா இந்த மாதிரி அலைய வந்து பெரிய ஒரு மிஷினு அலைய உருவாக்குது. அதுல அவ்வளவு அழகா சறுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதே போல மரம் வெட்டுறதுக்கு பல விதமான மிஷின்லாம் வந்து இருக்குது. இந்த மிஷினை பாருங்க எவ்வளவு அழகா கட் பண்ணதுன்னு. அதே போலதான் சின்ன சின்ன நம்ம சீப்பின் போன்ற இந்த பின்னுகள்லாம் எப்படி தயார் பண்ண தெரியாது. இந்த மாதிரி தான் சீப்பின்லாம் தயார் பண்றாங்க. நம்ம பெரிய பெரிய ரோடுகள், அதாவது பெரிய பெரிய வாய்க்கால்லாம் எப்படி வந்து வெட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாது. குழிகள் வெட்டுறது முன்னாடிலாம் ரொம்பவே கஷ்டம். ஆள்களை வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டுவாங்க. ஆனா இந்த மிஷினை பாருங்க அவ்வளவு அழகா கட் பண்ணி தூக்கி விட்டு போயிட்டே இருக்கு. அதே போல பெரிய பெரிய கல்ல உடைக்கிறது
ரொம்ப கஷ்டம். அதுக்காக பிரம்மாண்டமா அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரேன். இந்த கிரேன்ல இந்த ராடை வச்சு லைட்டா வந்து புஷ் பண்றாரு. அவ்வளவு அழகா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவ்வளவு அழகா உடைச்சிட்டு வெளில வந்துடும். அதே போல நம்ம நிறைய பொருட்கள் வேஸ்டான பொருட்கள்லாம் எப்படி அதை தூள் தூளாக்கி வெளில கொண்டு வராங்க நமக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் வந்து வுட்ல இருந்து ஸ்டீல் வரலையும் மோட்டார் சைக்கிள் வரலையும் எல்லாத்தையும் இதுல வந்து உள்ள போட்டோம்னா சுத்தமா வந்து குன்னூராகி வெளில வந்துடும். பாருங்க, அனைத்து விதமான பொருட்களும் அப்படியே வந்து அப்படியே உள்ள போதும் சுத்தமா நொறுக்கி அடுத்த பக்கம் வெளில வந்துடும். பாத்துங்க, அந்த அளவுக்கு செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பேசுறீங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.